தமிழ் சினிமாவின் இரு பெரும் துருவங்களாக வலம் வந்தவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் நடிகர் திலகம் சிவாஜியும். இவர்கள் இருவரும் முன்னணி நட்சத்திரங்களாக நடித்து வந்த காலத்தில் இருவருக்குமே மிகப்பெரிய அளவு ரசிகர் கூட்டம் உருவானது. அதே சமயம் இவர்கள் இருவருக்கும் திரையுலகில் மிகப்பெரிய போட்டி இருந்ததாக வெளியே ஒரு தோற்றம் உருவாகி இருந்தது. அதாவது பின்னர் ரஜினி, கமல், விஜய், அஜித் என எப்படி இந்த எதிரெதிர் தோற்றம் உருவானதோ அதே போலதான் அப்போதும் இருந்தது. இருதரப்பு ரசிகர்களும் ஒருவருக்கொருவர் கருத்து மோதலில் ஈடுபட்டதுடன் சில நேரம் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளவும் செய்தனர். ஆனால் எப்போதும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பாசத்துடன் அண்ணன் என்றுதான் அழைப்பார். மிகப்பெரிய அளவு மரியாதை கொடுத்து நடந்து கொள்வார். இப்போது போன்ற அப்போது ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் இல்லாததால் இதுபோன்ற நல்ல விஷயங்கள் பெரிய அளவில் வெளியே தெரியாமல் போனது துரதிர்ஷ்டம்தான். அதே சமயம் சினிமாவிற்கு வந்த பிறகுதான் இப்படி இவர்கள் நட்பு உருவானதா என்றால் நிச்சயமாக இல்லை. அதற்கு முன்பே தளபதி சூர்யா, தேவா போல எம்ஜிஆரும் சிவாஜியும் நண்பர்களாக வலம் வந்த கதை பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நடிகர் திலகம் சிவாஜி இது பற்றி 1984 அவரே மனம் திறந்து ஒரு பத்திரிகைக்கு அளித்த பேட்டியை படித்து பார்த்தால் இவர்களைப் போல நண்பர்கள் உண்டா என்கிற ஆச்சரியம் நிச்சயம் இரண்டு தரப்பு ரசிகர்களுக்கும் உருவாகும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நாடகத்தில் நடிக்கும் ஆசையுடன் சென்னைக்கு வந்தவர். அப்படி வந்து நாடகங்களில் நடித்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் தலைகாட்டி நடித்து கொண்டிருந்தார். இன்னொரு பக்கம் நாடகங்களிலும் நடித்து வந்தார். அப்போது நாடகங்கள் மூலம் ஏற்பட்ட பழக்கத்தில் ஒருவருக்கொருவர் அறிமுகமானார்கள். அதன் பின்னர் தங்களது நட்பு எப்படி இருந்தது என நடிகர் திலகம் சொன்னதை கேட்டால் நம்மை அறியாமலேயே கண்கள் கலங்கிவிடும். அண்ணன் எம்ஜிஆரும் நானும் அந்நாளிலும் சரி இந்நாளிலும் சரி நாங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், அரசியல் காரணமாக வெவ்வேறு பாதையில் இருந்தாலும், குறித்த நேரத்தில் சந்திக்க வேண்டிய இடத்தில் சந்திக்க நேர்ந்த போது ஒருவரை ஒருவர் பார்வையாலே நலம் விசாரித்துக் கொள்வோம். எங்களுக்குள் இருக்கும் அன்பை வார்த்தையால் விளக்க முடியாது. அண்ணனைப் போல நானும், என்னை போல அண்ணனும் தாய் பாசத்தில் அதிக பற்று கொண்டவர்கள். நாடக கம்பெனியுடன் நான் சென்னைக்கு வந்த சமயத்தில்தான் அண்ணனுக்கும் எனக்கும் ரொம்ப நெருக்கமான உறவு ஏற்பட்டது. அப்போது வால்டாக்ஸ் ரோடு முனையிலே ஒரு பெரிய பில்டிங், அதில் தான் நான் தங்கி இருந்தேன். அதிலிருந்து தள்ளி 3வது வீட்டில் அண்ணன் இருந்தார். அப்போது அவர் சினிமாவிலே நடித்து கொண்டிருந்தார். நான் நாடகங்களில் நடிக்க துவங்கி இருந்தேன். அந்த சமயத்தில் தான் எங்களுக்குள் நட்பு மலர்ந்தது. காலை டிஃபன் சாப்பிட எனக்காக அவர் வெயிட் பண்ணுவார். அதன் பிறகே அவர் கிளம்பி சென்று தனது வேலைகளை கவனிக்க போவார். நானும் என்னுடைய இடத்திற்கு வந்து விடுவேன். பகல் சாப்பாடும் கூட இப்படிதான் நடக்கும். இரவில் நான் நாடகம் முடிந்து வரும் வரை எனக்காக காத்திருப்பார். பல நாட்களில் இருவரும் நடந்து போய் சினிமா பார்ப்போம். அவர் தலையிலே முண்டாசு கட்டிக்கொண்டு வேட்டியையும் வரிந்து கட்டிக்கொண்டு சினிமாவுக்கு வருவார். சினிமா பார்த்துவிட்டு இரவு 1 மணிக்கு திரும்பி வரும்போது தங்கசாலை தெருக்கடையில் இருந்த சேட்டு பால் கடைக்கு போய் இருவரும் சப்பாத்தியும் பாலும் சாப்பிடுவோம். எல்லாம் அண்ணன் செலவுதான். அப்போது அவர்தான் கொஞ்சம் காசு வைத்திருப்பார். அப்பவே மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பழக்கம் அவருக்கு அதிகம். அதற்கு பிறகு என்னை கொண்டு வந்து வீட்டிலே விட்டுவிட்டுதான் அவர் தனது வீட்டிற்கு செல்வார். இந்த மாதிரி வளர்ந்தது எங்கள் நட்பு. எனக்கு திருமணம் 1952 நடந்தது. என் திருமணத்தில் எல்லோருக்கும் சாப்பாடு பரிமாறும் வேலையை அண்ணன் தான் கவனித்து கொண்டார். திருமண வீட்டில் என்னையும் என் மனைவியையும் உட்கார வைத்து சாப்பாடு போட்டவரும் அவரே. பிறகு நான் அவரை உட்கார வைத்து சாப்பாடு போட்டேன். அதன் பிறகு எங்கள் குடும்பம் நெருக்கம் அதிகமாகியது. எங்கள் நட்பு பின்னர் நான் சினிமா உலகிற்கு வந்த பிறகும் தொடர்ந்தது. ஒருமுறை என் தாயாருக்கு உடல்நிலை ரொம்ப முடியாமல் போய்விட்டது. அண்ணன் எம்ஜிஆர் 2 நாட்கள் என் தாயாரின் படுக்கை அருகிலேயே உட்கார்ந்திருந்தார். மூதாட்டி யாரை பார்த்தாலும் அண்ணன் தாய் பாசத்தை பொழிவார். அந்த மூதாட்டியை அணைத்துக் கொள்வார். அரசியல் காரணத்திற்காக சிலர் இதை கிண்டல் செய்யலாம். ஆனால் அவருடைய மனதில் எங்கோ ஒரு மூலையில் தாய் பாசம் இருப்பதால் தானே இப்படி செய்கிறார். மற்றவர்களால் அப்படி செய்ய முடியுமா? அவருக்கு கால் உடைந்த போது தொடர்ந்தாற்போல் பல சிரமங்கள் அவருக்கு வந்து கொண்டே இருந்தன. அவரது மனைவியும் கூட அந்த சமயத்தில் இறந்து விட்டார். அப்போது நான் அவருடன் 2 நாட்கள் கூடவே இருந்தேன். அவருடன் மயானத்திற்கு சென்றேன். அங்கு அவருக்கு மயக்கமே வந்துவிட்டது. அவரை காரில் வீட்டுக்கு அழைத்து வந்து நானே அவரை குளிப்பாட்டி தலை துவட்டி விட்டு ஒரு வாயாவது ஹார்லிக்ஸ் குடித்துதான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தி அவர் குடித்த பிறகு நான் காஃபி குடித்தேன். என் குடும்பத்தில் ஒருவராக, என் அண்ணனாகவே நான் அவரை நினைத்தேன் என்று கூறியுள்ளார் நடிகர் திலகம் சிவாஜி.
இந்த அளவுக்கு இவர்கள் கொண்டிருந்த நட்பு வெளியே ரசிகர்களுக்கு தெரியாமல் போய்விட்டதாலோ என்னவோ இவர்கள் இருவரும் எதிரிகளாகவே இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு இருதரப்பு ரசிகர்களும் தங்களுக்குள் மோதிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். ரசிகர்கள் என்றாலே இது இயல்புதானே. அவர்களையும் குறை சொல்லி என்ன செய்வது? அந்த மனநிலைதானே இப்போது உள்ள ரசிகர்கள் வரை தொடர்கிறது.